Hi dear wonderful souls, welcome to Magnetic Source Family. உங்களை விட்டுட்டு போன ஒரு நபர், அது நீங்க இப்போ ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல அவங்கள விட்டு முழுமையா நீங்க பிரிஞ்சு வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களை பிரிஞ்சு போன ஒரு நபர் உங்களை மறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா, அவங்க மனசுல இன்னும் நீங்க இருக்கீங்களா அப்படின்றத இன்னைக்கு கார்ட்ஸ் வழியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நார்மல் டெக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி ஷார்ட் ரீடிங்கா நம்ம இது இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எஸ், அந்த பர்சன் உங்களோட நினைவுகள் வந்து அவங்க கிட்ட வந்து வந்து போகுது. ஆனா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ என்னதான் நம்ம கான்சியஸா இருந்தாலும் சில நினைவுகள் வந்து யார் கூட நம்ம பழகிருக்கோம், பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு போகும்போதோ, இல்ல அவங்க கூட நம்ம சேர்ந்து ஒரு சாங் கேட்டிருக்கோம், இல்ல ஒரு சாங் கேட்கும்போது அவங்களோட நினைவுகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அகைன் அந்த சாங் கேட்கும்போது, ஒரு மூவி பார்க்கும்போது அவங்களோட நினைவுகள் நம்ம வந்துட்டே இருக்கோம்ல. அத மாதிரி அந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பத்தின நினைவுகள் தூண்டிட்டே இருந்தாலும் அதை பயங்கரமா கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஒரு மெச்சூர்ட் பர்சனா மாறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உங்களுக்கு மேல அன்பு செலுத்துறதுக்கு தயாரா இருந்தாலுமே, அந்த அன்பை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலுமே, உங்ககிட்டன்னு இல்ல, வேற யார்கிட்டயுமே அன்பை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கவனமா ஸ்பெண்ட் பண்றாங்க. லைக் இப்போ நம்ம கிட்ட எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம எப்படி வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம், பார்த்து பார்த்து நம்ம பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அத மாதிரி அன்பை வந்து கொடுக்கறதுல கூட அவங்க பார்த்து பார்த்து வந்து அன்பை வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும், இந்த டைம்ல நம்ம எப்படி பழகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவனமா அந்த பர்சன் வந்து இருக்காங்க. அவங்களால உங்களை மறக்கவே முடியல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதலை அவங்க ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்ப தெளிவா புலப்பட ஆரம்பிச்சிருக்கு. மைட் பி அவங்க கெரியரா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ லைஃபோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கலாம். ஏதோ சில உண்மைகளை அவங்க வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ரியாலிட்டியில என்ன நடந்துட்டு இருக்குதோ அண்ட் அவங்க மனசுல நினைக்கிறதோ அந்த ரியாலிட்டியில இருக்கிறதையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க. லைக் இப்போ அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கலாம், வேற ஏதோ ஒண்ணு நடக்கலாம், பட் எனக்கு இப்படிதான் நடக்கும், இல்ல இப்படி நான் நினைச்சா இது இந்த மாதிரிதான் அந்த விஷயம் போகும் அப்படின்னு அவங்களே வந்து அந்த இரண்டு விஷயத்துக்கும் இடையில வந்து ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய உண்மை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து வெளிவர போகுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் இப்ப ரீயூனியன் ஆனாலும் அந்த பழைய ஈகோ போக போது, ஒரு புதிய நம்பிக்கை வந்து பிறக்க போகுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இங்க இந்த கார்டுல வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த டவர் கார்டுல சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபயர் இருக்கு. ஸோ அந்த ஃபயர் அப்படின்றது நம்மளோட விஷயத்துல எப்படி சொல்லுவோம், அது வந்து ஒரு ஒரு தூய்மையானது, ஒரு கடவுள் சக்தி மாதிரி நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு தூய்மையான விஷயம் வந்து நடக்க போகுது. உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்த பல நிறைய கசப்பான அனுபவங்கள், இல்ல கசப்பான விஷயங்கள், நீங்க கசப்பா பேசிக்கிட்ட சில வேர்ட்ஸ், இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹீல் ஆகுற ப்ராசஸ்ல வந்து அது இருக்கு. இந்த பர்சன் தன்னோட கெரியர்ல வந்து இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. தன்னோட வளர்ச்சியில முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். அதுல நம்ம எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது, நம்ம ஸ்டடியில எப்படி நம்ம வந்து இன்னும் ரொம்ப பெஸ்டா பண்றது, நம்ம ப்ராஜெக்ட் எப்படி பெஸ்டா பண்றது, நம்ம ஒர்க்ல எப்படி நம்ம வந்து இன்னும் பெஸ்ட் கொடுக்கறது, நம்ம பிசினஸ் எப்படி இன்னும் பெஸ்டா எடுத்துட்டு போறது அப்படின்ட்டுனா அவங்க ஹெல்த் அண்ட் அவங்களுடைய கெரியர், அவங்க ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதனால கூட அவங்க வந்து அந்த எமோஷன் வந்து நமக்கு வர வேண்டாம், இது நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ஸோ நம்ம மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்ல அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கார்டும் எப்படி அவங்க வந்துட்டு கிட்ட வந்துட்டு சில உணர்ச்சிகள் வந்தாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லுதோ, அதே மாதிரி இந்த கார்டும் நமக்கு அப்படிதான் சொல்லுது. சுய கட்டுப்பாடு. ஒரு சிலருக்கு நம்மளே இருப்போம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், இனிமேல் நான் ரெகுலரா பண்றேன்,
இந்த ஒரு ரெசல்யூஷனை வந்து நான் எடுத்துக்க போறேன், இந்த கோல்காக நம்ம போறேன்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணிருப்போம். நீங்களே சொல்லுங்களேன், நம்ம இந்த 2026 ஜான் தொடங்கும் போது எத்தனை பேர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் கோல் செட் பண்ணீங்க? அதுக்கான எஃபர்ட்ஸ் எத்தனை பேர் போட்டுட்டு இருக்கீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல ட்ரா பண்ணுங்க. ரெசல்யூஷன் எடுத்தேன், ஃபாலோ பண்ணல, ரெசல்யூஷன் எடுத்தேன், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இன்கேஸ் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பா தரேன். என்ன ரெசல்யூஷன் அப்படின்றத கீழே வந்து ட்ராப் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை இல்லையா? ஆனா இந்த பர்சன் வந்து உங்களை பத்தி சிந்திக்க கூடாது. நான் என்னோட லைஃப்ல, நான் என்னுடைய கெரியர்ல, நான் என்னோட ஹெல்த்ல, என் மேல வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு growth நோக்கி போகணும் அப்படின்றதுல ஒரு ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப கன்சிஸ்டன்சியா வந்து அந்த பர்சன் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இதுக்கு பக்கத்துல இந்த கார்டு வந்திருக்கு, 3 of Pentacles. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப கவனமா அவங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயங்களை லைக் அவங்க லைஃபை பில்ட் பண்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணணும், என்னோட கெரியரை நான் எப்படி வந்து வளர்த்துக்கிறது, எதுல என்னோட லைஃப்ல நான் என்ன பண்றது, என் லைஃபை எப்படி பெஸ்டா மாத்துறது, அந்த கான்சென்ட்ரேஷன் தான் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி இப்ப கரெக்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்கேஸ் நீங்க ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஐடியா இருந்தாலும் அதே மாதிரி இப்போ என்டர் ஆகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் எப்படி வந்து பெஸ்டா எடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு கவனத்துல அவங்க வந்து இருப்பாங்க. அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற விஷயத்துல வந்து இருப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் தோணுது அவங்களுக்கு, நம்ம சேர்ந்து இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்குமே, நல்லா இருக்குமே அவங்க கூட நம்ம வாழ்ந்தா அப்படின்ற மாதிரியும் ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க, நம்ம சேர்ந்து இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல அந்த எண்ணங்கள் இருக்கு. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பாட்டம் ஆஃப் ஸோ 10 ஆஃப் sword. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நியூ மூன் முன்னிட்டு வந்துட்டு சின்ன ஆஃபர் இருக்கு. ஆல்ரெடி நம்மளோடது வந்து பயங்கர ஆஃபர்ல தான் இருக்கு. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் ஃபார் பர்சனல் ரீடிங். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ஈர்ப்பு விதி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, ஒரு பெஸ்ட் கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க அது பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல சக்சஸ் ஸ்டோரியில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஸ்டோரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்னும் நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எஸ் என்னாலே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஆஃபர்ல தான் இருக்கு. நீங்க வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணலாம். இன்கேஸ் அதை நீங்க உங்களுக்கு பார்த்து பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்க டச் பண்ணா போதும், டைரக்டா நீங்க வந்து மெசேஜ் பண்ணி உங்களுடைய சர்வீஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்சன் எப்படி இருக்காங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபைனலா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பெரிய வலியை நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா அது நீங்களும் தான் அந்த பெயினை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு மட்டும்தான் பெயின் இருந்தது, நான் பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். ஸோ ஆனா அந்த பெயின் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது 10. ஸோ ஒரு 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 கஷ்டம் வந்து முடிவு பெறது, ஒரு சைக்கிள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கம்ப்ளீட் ஆகிறது. ஸோ அந்த சுழற்சி வந்து போயிடுச்சு. என்னுடைய வலிகள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகிருச்சு. ஏதோ ஒரு பெரிய பாரத்துல இருந்து கஷ்டத்துல இருந்து என்னோட லைஃப் முடிஞ்சு ஏதோ ஒரு புதிய பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல வந்து இவங்க இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லா அவங்கள மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களை பற்றின நினைவுகள் வந்து அப்பப்போ வந்து போனாலும் அவங்க ரொம்ப இருக்காங்க. யார்கிட்ட அன்பு காட்டணும் காட்டக்கூடாதுன்னு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட இருந்த ஒரு உறவு வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா டீச் பண்ணியிருக்கு. ரொம்ப அவங்க வந்து பொறுமையா தன்னோட லைஃப்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய, தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து கட்டுக்கோப்பா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. உங்களெல்லாம் மறக்கிறதுக்கு அவங்க மறக்க முடியல. ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க மைண்ட்ல வந்து போயிட்டு தான் இருக்குது. அவங்க கிட்ட சம் ஈகோ இருக்கு.
அது கூட இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து நம்ம ஏன் அவங்கள நினைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து தூண்டிட்டு இருக்குது. அவங்க தன்னோட வளர்ச்சியில வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. தன்னோட புது லைஃபை வந்து கட்டமைக்கிறதுல வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருக்காங்க. இப்போ அவங்களுடைய இந்த உறவு வந்து பெரிய வலிய குடுத்துட்டதாவும், அந்த வலிகள் வந்து முடிஞ்சிருச்சு. அப்பா சாமி! அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. இத மாதிரி பியூட்டிஃபுல்லான ரீடிங்ஸ் பார்க்கறதுக்கும், உங்க லைஃப லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதிகள் அண்ட் ஹோ ஓப்பன் அப் பண்ண ஏஞ்சல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டான லைஃபா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ so much ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.